இன்றைய காலகட்டத்துல மருத்துவம் என்பது ஒரு சேவையாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒரு மிக பெரும் வணிகமாக இருக்கிறது. நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருப்பது என்ன அப்படின்னா, நவீன உலகம் உருவான பிறகுதான் இங்கு மருத்துவமனைகள் என்பது உருவானது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நம்முடைய தமிழர்கள் பண்டைய காலகட்டத்திலிருந்தே ஏராளமான மருத்துவமனைகளை உருவாக்கி அதன் மூலமாக ஏராளமான நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்திருக்காங்க. நம்முடைய தமிழர்களின் மருத்துவ முறை என்பது சித்த மருத்துவ முறை. முழுக்க இயற்கையை பயன்படுத்தியே நோயை குணப்படுத்துவாங்க. நம்முடைய தமிழர்கள் சங்க காலகட்டத்திலிருந்து பிற்கால கட்டம் வரை எப்படியெல்லாம் மருத்துவம் பார்த்தார்கள், தமிழ்நாட்டில் மொத்தமாக அன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு மருத்துவமனைகள் இருந்தது, தமிழர்களின் சித்த மருத்துவம் பற்றின பல குறிப்புகளை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சங்க காலகட்டத்திலிருந்து, அதாவது கிமு 300 இருந்து கிபி 300 வரையிலும், பல்லவர்கள் ஆட்சி காலகட்டத்திலும் சோழர்கள் ஆட்சி காலகட்டத்திலும் ஏராளமான மருத்துவமனைகள் நம்ம ஊர்ல இருந்திருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு அன்றைக்கு என்ன பெயர் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஆதுலர் சாலைகள் அப்படின்னு பெயர் வச்சிருந்தாங்க. இந்த ஆதுலூர் சாலைகள் அப்படின்னு என்னன்னா, ஆதுலர் அப்படின்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். சாலை என்றால் அது ஒரு நிலையம் அல்லது மருத்துவமனை போன்ற பல இடங்களை குறிக்கும். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை சரிபார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தனால அந்த இடத்திற்கு ஆதுலூர் சாலை எனப்படும் ஒரு பெயருமே நம்முடைய முன்னோர்கள் சூட்டியிருக்காங்க. இந்த ஆதுலூர் சாலைகள்ல எந்த மாதிரி எல்லாம் வைத்தியம் பார்த்திருக்காங்க அப்படின்னா, மூலிகை வைத்தியம், அறுவை சிகிச்சை வைத்தியம், மகப்பேறு வைத்தியம் போன்ற பல மருத்துவ வைத்தியங்களை பார்த்திருக்காங்க. அன்றைய காலகட்டத்துல நம்முடைய தமிழ்நாட்டுல மருத்துவத்துக்கு தனியாக ஒரு படிப்பு இருந்தது. அந்த படிப்பினுடைய பெயர் வைத்திய சாஸ்திரம். இந்த வைத்திய சாஸ்திரத்தை படிச்சுதான் ஏராளமான மருத்துவர்கள் அன்றைய காலகட்டத்தில் உருவாயிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் எப்படி மருத்துவர்களை உருவாக்குவதற்காக நாடு முழுவதும் பல மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய பண்டைய தமிழகத்திலுமே ஏராளமான மருத்துவ கல்லூரிகள் இருந்திருக்கிறது. அதுல ஏராளமான மருத்துவ ஆசிரியர்களுமே இருந்திருக்கிறாங்க. இந்த கல்வி நிலையங்கள்ல என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மருந்துகளின் தன்மைகளை பற்றியும் அந்த மருந்துகள் குணப்படுத்துகின்ற நோய்களை பற்றியுமே சொல்லி கொடுத்திருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்த மருத்துவர்களுக்கு பல பெயர்கள் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு என்னென்ன பெயர் இருந்தது அப்படின்னா, ஆதுலர், சுவர்ணர், பெருமருத்துவர், வைத்தியர் ஆகிய பெயர்களை வைத்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த மருத்துவர்கள் அழைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்துல மருத்துவத்துக்கு தனியாக ஒரு கடவுளே இருந்திருக்கிறாரு. அந்த கடவுளின் பெயர் தன்வந்திரி. இந்த தன்வந்திரி எனப்படும் கடவுளை அன்றைய காலகட்டத்தில் இருந்த மருத்துவர்கள் வணங்கி வந்திருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டுல சங்க காலகட்டத்துல சில புகழ்மிக்க மருத்துவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களை பற்றியுமே நம்முடைய இலக்கியங்கள்ல சில குறிப்புகள் இருக்கிறது. அந்த மருத்துவர்களின் பெயர் என்னென்ன அப்படின்னா, சல்லிய குமரனார், மருத்துவன் தாமோதரனார், மருத்துவன் நல்ல சத்துனதார் போன்ற பல புலவர்கள் அன்றைய காலகட்டத்துல மருத்துவ வேலையுமே பார்த்திருக்காங்க. ஒரு புறம் புலவர் வேலையும் மறுபுறம் மருத்துவம் பார்த்து வந்திருக்காங்க. பல்லவ மன்னரான முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலகட்டத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்த சிறுவாக்கம் எனப்படும் ஒரு ஊர்ல பெரும் மருத்துவனார் எனப்படும் ஒரு மருத்துவர் இருந்து அந்த ஊர் மக்களுக்கு அவர் வைத்தியம் பார்த்து வந்திருக்காரு. பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் கால கல்வெட்டுல இந்த மருத்துவமனைகள் பற்றியும் இந்த ஆதுலர் சாலைகளை பற்றியும் ஏராளமான குறிப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் இப்ப நம்ம வரிசையாக பார்க்கலாம். சோழர்கள் காலத்தில், அதாவது முதலாம் ராஜேந்திர சோழனுடைய 3ஆம் ஆட்சி ஆண்டுல ஒரு கல்வெட்டு வெட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டு எங்க இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மத்தியபுரீஸ்வரர் திருக்கோவில் இருக்கிறது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்கரை நித்த வினோத நாட்டில் உள்ள நல்லூர் நாட்டில் அமைந்திருந்த ராசகேசரி சதுர்வேத மங்கலத்தில் ஆழ்வார் ஸ்ரீ பராந்தகன் குந்தவை பிராட்டியார் அவ்வூர் சபையார்களிடம் 70 காசுகள் கொடுத்து நிலம் வாங்கியுள்ளனர். பின்னர் அதை வைத்திய போகத்திற்கு தானமாக கொடுத்துள்ளனர். இதன் மூலமாக அங்கு ஒரு வைத்தியசாலை இருந்தது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ராஜேந்திர சோழனுடைய 4ஆம் ஆட்சி ஆண்டு ஒரு கல்வெட்டு வெட்டியிருக்காங்க. இந்த கல்வெட்டு எங்க இருக்குன்னா, மாயவரம் மட்டம் திருவாரூர் துறையில் உள்ள கோமுட்டி. கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ராசேந்திர சிங்கவள நாட்டில் உள்ள இன்னம்பர் நாட்டில் இருக்கும் பிரம்மதேயம் பழைய வானவன் மாதவி சதுர்வேதி மங்கலத்தில் வைத்தியசாலை ஒன்று இருந்திருக்கிறது. அந்த வைத்தியசாலையில் அங்கு இருந்த ஒரு மருத்துவர் இலவசமாக அனைவருக்கும் மருத்துவம் பார்த்துள்ளார். இதனால அவருக்கு பாத்தீங்கன்னா நிலத்தை தானமாக கொடுத்திருக்காங்க. அதை பற்றின கல்வெட்டு தான் இந்த ஒரு கல்வெட்டு. மருத்துவத்தை இன்றைக்கு மிக பெரும் வணிகமாக வைத்திருக்காங்க. ஆனால் நம்முடைய இதே தமிழர்கள் தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவத்தை இலவசமாக ஒரு சேவையாக பார்த்து வந்திருக்காங்க. ஆனால் இன்று மருத்துவம் என்பது மிக பெரும் வணிகமாக மாறி நிற்கிறது. அடுத்ததாக சோழர்கள் ஆட்சி காலகட்டத்துல மற்றும் ஒரு மருத்துவமனை இருந்திருக்கிறது. இந்த மருத்துவமனை ரொம்ப அதிநவீன மருத்துவமனையாக சோழர்கள் வச்சிருந்தாங்க. இந்த மருத்துவமனையை யார் கட்டினார் அப்படின்னா, அது ராஜேந்திர சோழர் தான். மாவலி வானரசன் என்கின்ற ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு வீர சோழன் என்னப்படும் ஒரு பெயர்ல ஒரு மருத்துவமனையை ராஜேந்திர சோழன் உருவாக்கி இருக்காரு. இந்த மருத்துவமனை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, அந்த மருத்துவமனையில உள்நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 15 படுக்கைகள் இருந்துள்ளன. அதுல மருத்துவர் ஒருவர், அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அடுத்ததா மூலிகை மருந்துகளை தயார் செய்ய மருந்தாளர் 2 பேர் இருந்திருக்காங்க, செவிலியர் 2 பேர் இருந்திருக்காங்க,
பொது பணியாளர் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. இப்படி மொத்தமாக 7 மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில் இருந்திருக்காங்க. அவர்களுடன் இரவு நேரத்துல இரவு விளக்கேற்றுவதற்காக ஒருவரும், அடுத்ததாக அந்த மருத்துவமனையில் தங்கியுள்ளவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கும் நீர் கொடுப்பதற்கும் ஆட்கள் இருந்திருக்காங்க. இப்படி அன்றைய காலகட்டத்துல ராஜேந்திர சோழனால ஒரு மிகப்பெரும் மருத்துவமனையுமே உருவாக்கப்பட்டது. இப்படி சோழர்கள் ஆட்சி காலகட்டத்துல ஒன்றல்ல இரண்டல்ல பல மருத்துவமனைகளை சோழ மன்னர்கள் நாடு முழுவதுமே உருவாக்கி இருக்காங்க. இதை சோழர்களின் பல கல்வெட்டுகள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த மருத்துவமனையில மருத்துவர்களுக்கு உதவி பண்ணுவதற்காக செவிலியர்களும் நாவிதர்களுமே வந்து அவங்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க. இதுல மருந்தாளர்கள் மருத்துவமனைக்கு வேண்டிய மூலிகைகளை தயாரித்து கொடுப்பதற்கு இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஓராண்டு காலத்திற்கு நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து மருந்துகளையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தயாரித்து வச்சிருப்பாங்க. அடுத்ததாக அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு அங்கிருந்த மருத்துவர்கள் பெரும்பாலும் கோமுத்திர கரிகை, பிரம்மயம், கரும்பூரி, பஞ்சங்க தைலம், திரிபாலா, உத்தமக்கரி, நாடினை தைலம் போன்ற பல மூலிகைகளை கொண்டு அவங்களுக்கு சிகிச்சையுமே கொடுத்திருக்காங்க. இப்படி பல குறிப்புகள் வந்து கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றன. அடுத்ததா அன்றைய காலகட்டத்துல பல மருத்துவர்கள் இருந்திருக்காங்க. அந்த மருத்துவர்களுக்கு ஊதியம் என்பது கொடுக்க வேண்டும். அதையும் அரசு வந்து முறையாக கொடுத்திருக்காங்க. இன்றைய காலகட்டங்கள்ல மருத்துவர்களிலேயே சிறந்து விளங்கிய மருத்துவர்களுக்கு வைத்திய புரந்தரன், சுவர்ணன் போன்ற பல பட்டப்பெயர்களை கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வைத்திய விருத்தி, வைத்திய பாகம், வைத்திய போகம், வைத்திய காணி, ஆதலூர் சாலைபுரம் போன்ற பல பெயர்கள்ல அன்றைய காலகட்டத்தில் இருந்த மருத்துவர்களுக்கு நிலதானங்களும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு வேண்டிய உதவியாளர்களையும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக உதவியாளர்களையும் அரசாங்கம் வந்து பணி நியமனமும் பண்ணிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசு மருத்துவமனையை எப்படி நிர்வகிச்சு வர்றாங்களோ இதே போலதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களுமே வந்து மருத்துவமனையை ரொம்ப திறம்பட நிர்வகிச்சு வந்திருக்காங்க. அடுத்ததா மருத்துவமனைகள் செயல்படணும் அப்படின்னா அதற்கு நிதி என்பது கட்டாயமா வேணும். இப்படி அன்றைய காலகட்டத்துல மருத்துவமனைகள் சிறப்பாக செயல்படுவதற்கு அரசர்களும் அரசியர்களும் வசதி படைத்தவர்களும் நிலதானங்களையும் காசு தானங்களையும் தானாக முன் வந்து மருத்துவமனைகள் கொடுக்கிறாங்க. இதன் மூலமாக அன்றைய காலகட்டத்தில் மருத்துவம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்றாகவும் இலவசமான ஒன்றாகவும் கிடைத்துள்ளது. அடுத்ததாக இதுல ஒரு கசப்பான ஒரு உண்மையுமே இருக்கிறது. அது என்ன உண்மை அப்படின்னா அன்றைய காலகட்டத்துல பாடசாலைகளில் கல்வி பயின்றவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் திருக்கோவிலில் பணிபுரிந்தவர்களுக்கும் இம்மருத்துவமனைகள்ல போய் மருத்துவம் பார்த்ததுக்கான சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் சாதாரண பொதுமக்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்க மருத்துவம் பார்த்திருக்காங்க என்பதற்கு எந்த ஒரு சரியான சான்றுகளும் கிடைக்கல. மாறாக அன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவங்க கை வைத்தியம் பார்த்து கொண்டாங்க அப்படின்னு சில கூற்றுகளுமே இருக்கிறது. போதிய சான்றுகள் இல்லை என்பதற்காகவே அன்றைய காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு மருத்துவமனைகள்ல மருத்துவம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்துல நாடு முழுவதும் பல மருத்துவமனைகள் இருந்தது. அப்படி இருந்தது என்றால் கண்டிப்பாக பொதுமக்களும் அங்கு போய் மருத்துவம் பார்த்ததற்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்துள்ளது. ஆனால் அதை பற்றின எந்த ஒரு குறிப்புகளுமே நமக்கு தெளிவாக கிடைக்கவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.